இருப்பதான ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு போதுமா அதனை நீங்கள் அவர்களுக்கு பிடித்துக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி, நாங்கள் ஒரு பிரதேச மெம்பராகிவிட்டோம் அல்லது தலைவராகிவிட்டோம் என்பதற்காக ஒரு ஓஐசியை கண்ட பொழுதோ அல்லது போலீஸை கண்ட பொழுதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிஎஸ் ஆபீஸுக்கு போகின்ற பொழுதோ நான் இப்படி என்று ஒரு தலைவீக்கமான நிகழ்வுகளுக்குள் நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது உங்களை கொன்றுவிடும். நான் என்கிற அந்த மமதை அது உங்களை கொன்றுவிடும். எனவே அந்த நிகழ்வுகளில் எல்லாம் இருந்து விடுபட்டு நீங்கள் அந்த காரண காரியங்கள் முடித்து விட்டு செல்கிற பொழுது அந்த அதிகாரி உங்களை பற்றி மற்றவர்களிடத்திலே அழகாக பேசுகிற தலைவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் கட்சிக்கும் தலைவனுக்கும் நீங்கள் செய்கிற முதலாவது மரியாதை. அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன கட்சியினுடைய உறுப்பினர் வந்தார், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் வந்தார், எங்களுடைய இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற பொழுது அழகாக பேசினார் என்கிற விடயம். நீங்கள் பேச பழகிற பொழுது எல்லாரும் பேச்சாளர்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் காரண காரியங்களை நேர காலத்துக்குள் சுருக்கமாக உங்களுடைய விடயதானங்களை சுருக்கி பேசுகிற தலைவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். எனவே உங்களுக்குள் ஒரு டிசிப்ளின் என்கிற விடயம் இருக்க வேண்டும். உங்களிடத்திலே அல்லாஹ் அந்த பதவி, இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை தந்தால் நேரத்துக்கு உங்களை அழைக்கின்ற பொழுது, உங்களை ஒரு விழாவுக்கு அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதாவது அந்த பிரதேசத்திலே உங்களை தலைமை தாங்கும்படி அல்லது உங்களை ஒரு கௌரவ அதிதியாக பிரதம அதிதியாக கூப்பிடுகிற பொழுது நேரத்துக்கு போய் நிற்கின்ற பக்குவம் உங்களுடைய முதலிடத்திலே இல்லை என்றால் அதிலே முதலாவதாக நீங்கள் தோல்வி காண்கிறீர்கள். நேர முகாமை என்பது மிக மிக பிரதானம். அந்த பிரதானத்தை நீங்கள் தவறுவீர்களாக இருந்தால் உங்களால் நல்ல பேர் எடுக்க முடியாது. அவனை கூப்பிடாதீங்க, அவன் நேரத்துக்கு வாரல்ல, லுகருக்கு சென்ன அசருக்கு தான் வருவான், அப்படி என்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. எமது பிரதேசத்திலே மரணங்கள் விழும், திருமணங்கள் வரும், சுகையீனங்கள் வரும், கஷ்ட நஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் நீங்களும் கஷ்டப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் என்ன உதவி ஒத்தாசை புரிந்து கொள்ள முடியும் என்கிற விடயத்தானத்திலே மிகவும் சிரத்தையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் உங்களை என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், எங்களுடைய காலகட்டம் முடிகிற பொழுது நீங்கள் தலைவராக தவிசாளராக இந்த மேடையிலே இருக்கிற உயர்மட்ட உறுப்பினர்களாக இருந்து இந்த கட்சியையும் இந்த அமைப்பையும் வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இன்னும் ஒரு சொற்ப காலத்திலே உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுக்கு வருவதற்கான முனைப்புகளும் முயற்சிகளும் நியாயங்களும் நேர்மையும் உங்களிடத்திலே அதிகம் இருக்கிற பொழுது அந்த கட்சி அதை மதிக்கும், அதற்கான புள்ளியை தரும், அதற்கான மேடையும் கதிரையும் உங்களுக்கு தரும். எனவே இவர்களை அழகாக குறை சொல்லாமல், அவசரப்பட்டுக் கொள்ளாமல், கோல் சொல்லி மற்றவரை வீழ்த்தாமல், மற்றவர்களை வஞ்சிக்காமல் நாங்கள் நடந்து கொள்கிற நிலவரத்திலே மிகவும் தெளிவாக நல்ல பிரதேச சபை உறுப்பினர்கள், நல்ல பிரதேச சபை தலைவர், நல்ல பிரதேச சபை உதவி தலைவர் என்கிற விடயம் இருக்க வேண்டும். நாங்கள் அரசியலுக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், நமது கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு நம்மளவர்களே அவர்களுக்கு காலை வாழ்கிற நிலவரமும் இந்த அரசியலுக்குள் தாராளமாக இருக்கு. நாங்கள் மற்றவர்களிடையே பேசுகிற பொழுது எங்களுடைய கட்சிக்காரர்களை தயவு செய்து நீங்கள் யாரிடமும் விட்டுக் கொடுத்து பேசாதீர்கள். அவர்களுக்காக நீங்கள் என்று பேச வேண்டும். அவர் உங்களுடைய முன்னாள் நம்பர் எதிரியாக இருந்தால் கூட அதை நாங்கள் கட்சிக்குள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அந்த பொது மேடையிலே பொது வெளியிலே நமது கட்சிக்காரனை நீங்கள் விட்டுக் கொடுத்து பேசிவிடாதீர்கள். அப்படி பேசுவதானது என்பது நமக்குள்ளே பிளவு இருக்கிற என்ற விடயத்திற்கும் வேறு இங்கிலீஷுகள் வந்து எங்களுக்குள்ளே பூந்து வழிகெடுப்பதற்குமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடாதீர்கள் என்ற அன்பான செய்தியை உங்களுக்கு நாங்கள் கட்சி என்ற ரீதியிலே சொல்லி தர வேண்டியிருக்கிறது. நாங்கள் பிரதேச சபை உறுப்பினராகிவிட்டோம், நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் இத்தனை லட்சம் செலவழித்தோம், இத்தனை கடன்பட்டோம் என்று சிறு சுவையை செலவழித்துவிட்டு ஒரு பெரிய கணக்கு சொல்கிறவர்கள் நம்மிடத்திலே இல்லாமல் இல்லை. எனவே எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்கி கட்சியோடைய உதவிகளை செய்து இந்த பணிகளை அவதரிக்கிற பொழுதும் நாங்கள் செலவழித்தவைகளை அல்லது ஓரிரு வருடங்களுக்குள் நாங்கள் லட்சாதிபதியாக வர வேண்டும், கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்று மட்டும் தயவு செய்து கடந்து காணாதீர்கள்.
அது உங்களை இல்லாமல் அது எல்லாமே சந்தர்ப்பங்கள் சாதனைகள் உங்களுக்கு வரும். நீங்கள் தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், அதில் எந்த விதமான குறைபாடு கிடையாது. ஆனால் உங்களை சுற்றி பல கண்கள், பல மீடியாக்கள், பல உறவுகள், பல நண்பர்களுமே எப்பொழுது தவறு விடுகிறான், எப்பொழுது பணி செய்கிறான், எப்பொழுது பிரதேச சபையிலிருந்து பழைய நகரை கொண்டு போகிறான், எப்பொழுது காட்டப்பட்ட வீட்டை கொண்டு போகிறான் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு சிறிய நிகழ்வு போதும் உங்களுடைய இவ்வளவு காலம் கட்டி காத்து வந்த அந்த கௌரவத்தை ஒரு 300 ரூபாய் பொருளிலே அல்லது ஒரு சாப்பாட்டு பாசலிலே அல்லது வேறு ஒரு நிகழ்வுகளிலே நாங்கள் யார் என்று காட்டிக் கொள்வதற்கும் அதை வைத்தவர்கள் கதை செய்ய உங்களை அசிங்கப்படுத்திக் கொள்வதற்குமான வேலை திட்டத்திற்கு அந்த விடயத்திலே நீங்கள் தயவு செய்து யாரும் ஆட்பட்டு விடாதீர்கள். கஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும். வறுமை இருக்கிற இடத்திலே, கஷ்டம் இருக்கிற இடத்திலே அல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கும். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது இறைவனுடைய கடவுளுடைய அந்த அருள் கடாட்சம் நமக்கு இருக்கும் என்று நம்புகின்ற நாங்கள் எல்லோருமே இந்த வேலை திட்டத்திலே பொதுப்பணியாக நியாயபூர்வமாக இருந்து நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் இறைவனுடைய அருள் கடாட்சம் எங்களை மீறி போக முடியாது. ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அந்த சேவையை தெளிவாக செய்கிற பொழுதோ அல்லாஹ் தஆலா இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை எங்களை மீறி வேறு யாருக்கும் கொடுத்து சொல்வது இறைவனுடைய மனிதனாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த கட்சி உங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறது, இந்த தலைமை உங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது, இந்த பிராந்தியத்திலே இறைவன் உங்களை ஆக்கியிருக்கிறார் என்றால் இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய நடை, பாவனை, பேச்சு, விடயங்கள், மார்க்க விடயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நான் எல்லோரையும் சொல்லவில்லை, என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன். நாங்கள் எல்லோரும் 100% நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவசரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் காட்ட வேண்டும். நாங்கள் கோயிலுக்கு போகாதவர்கள், பள்ளிவாசலுக்கு பன்சலைக்கு போகாதவர்கள் அதிலே ஒரு மாற்றத்தை காட்ட வேண்டும். நாங்கள் சார்ந்த பிரதேசத்திலே எத்தனையோ பள்ளிவாசல்கள் அமைப்புகள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது, பன்சலை இருக்கிறது. நாங்கள் அதனோடு நெருக்கமானவர்களாக, இறைவனோடு நெருக்கமானவர்களாக, அந்த சமாதியோடு நெருக்கமானவர்களாக நாங்கள் பழகிக் கொள்வதன் மூலம் அந்த ஊரிலே, அந்த வட்டாரத்திலே என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எங்கள் பிரதேசத்திலே வருகிற மரணங்கள், அது சுகையினமாக இருக்கிறவர்கள் என்கிற விடயத்திலே நீங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொல்லுகிற தலைவர்களாக எல்லா விடயத்திற்கும் தலைவர் வர முடியாது, எல்லா விடயத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் வர முடியாது. எனவே நீங்கள் உங்கள் குறுநில மன்னர்கள் என்கிற அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அந்தஸ்தை வைத்து நீங்கள் அந்த மக்களுடைய முடிந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். போட்டுக் கொடுக்கின்ற விஷயம் நீங்கள் உங்களுடைய மட்டத்தில் அதை திருப்திப்படுத்த பார்க்கணும். அதுதான் உங்களுடைய ஆளுமை. அதுக்குத்தான் இறைவன் தந்த பலம், அதுக்குத்தான் இந்த கட்சியின் தலைமை உங்களுக்கு பேர் கொடுத்து உங்களை கொண்டு வந்திருக்கிறது. உங்களை நாளைய தலைவர்களாக இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறது. நீங்கள் அது தலைமைத்துவத்திற்கு அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு வேறு ஒருவருக்கு சொல்லுகிற பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உங்களால் செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள் 50-75 விதமான பிரச்சனைகள், அன்றாடம் காட்சிகளுடைய பிரச்சனைகள் உங்களால் தீர்த்து வைக்க முடியும். அந்த பிரதேசத்தில் இருக்கிற போலீஸ் பிரச்சனை, அந்த பிரதேசத்தில் இருக்கிற டிஎஸ் பிரச்சனை, அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அது வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற செல்வத்திலே எடுத்து சொல்லி இதை நீங்கள் கவனித்துக் கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த ஆளுமையும் வல்லமையும் விடயத்தை இறைவனுடைய கருங்களிலே தந்திருக்கிறார். இதை எப்பொழுது நீங்கள் அழகாக பாதுகாக்கிறீர்களோ உங்களுடைய பிரதேசத்திலும் கட்சியிலும் அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மரியாதை எப்பொழுதும் பேசப்படும். உங்களுடைய செயல்பாடுகள் கட்சி அவதானித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறீர்கள், ஏது செய்கிறீர்கள் என்ற விடயம் அவதானிக்கப்படும். எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நாங்கள் மாற்றம் கொண்டவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சிறந்த தலைவர்களாக வர முடியாது. நாங்கள் சிறந்த தலைவராக வர வேண்டும். இந்த பிரதேசத்திலே எனக்கு ஒரு மரியாதை வர வேண்டும். அதன் மூலம் இந்த கட்சிக்கு நல்ல பெயர் வேண்டும். எதிர்காலத்திலே இந்த கட்சியிலே நான் இந்த மழையிலே அமர்ந்து பார்க்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே அரசியலிலே நாங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்கள் பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய அந்த அவருடைய வழக்கம் இருக்கும். அதனால் நீங்கள்
நீங்கள் யாருமே விட முடியாது என்று நான் படிதான் ஒவ்வொருடைய கையளவுக்கு இருக்கிற பிரச்சனை அதை நாங்கள் முடிந்தவரையிலே பேசி செய்து கொடுக்கிற வேலை திட்டத்திற்குள் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஆலோசனையை சொல்லி நேர முகாமை மீண்டும் சுருக்கமாக நான் சொல்வதென்றால் உங்களுடைய நேர முகாமை நேர்மையான பணிகள் உங்களுடைய செயலாற்றல் டிசிப்ளின் என்ற விடயம் உழைத்துக் கொள்வதிலே நீங்கள் அது எப்படி செய்ய போகிறீர்கள் என்ற விடயம் உங்களுடைய பெயர்களை பழுதாக்கிக் கொள்ளாமல் உங்களுடைய விடயத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் சில இடங்களிலே சில சபைகளிலே ஒரு சாப்பாட்டு பார்சலிலே நம்மளை வைத்துக் கொள்வார்கள். அதெல்லாம் நம்மால் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லா விடயங்களிலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை இறைவன் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல்லாயிரம் கண்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவசரமாக நாங்கள் கடந்த காலத்திலே சில பிள்ளைகளோடு பழகி இருப்போம், சில கெட்ட பழக்கங்களோடு பழகி இருப்போம். அந்த பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் சற்று தூரமாக இருந்த தலைவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு கட்சிக்கும் கொண்டு வந்துவிடும். உங்கள் எல்லோருக்கும் இந்த கட்சியின் கப்சா என்ற ரீதியிலே எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் இடத்திலே சொல்லியாக வேண்டும். பயண பிரயத்தனங்களை செய்து எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில் காசி கலாச்சாரத்திற்குள் இருந்து அழிவுண்டு இவ்வளவு பேரும் நீங்கள் இந்த கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக எதிர்காலத்தின் தலைவராக எதிர்காலத்திலே இந்த கட்சியிலே தூண்களாக நீங்கள் வரவிருக்கிற என்ற வேகத்திலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு உங்களுடைய கால்களிலே அந்த அன்பான காணிக்கையை நான் உங்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும். எனவே நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு கட்சியிலே தலைமை கட்சி என்கிற நிகழ்வுகளுக்குள் கட்டுண்டு இந்த விடயங்களிலே நம்பிக்கையுண்டு எங்களுக்குள் கருத்தரப்புகளை செய்து கொள்ளாமல் நேரம் காமிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் முழு இலங்கையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். எனவே இதற்காக நீண்ட நேரத்தை பிரயாணத்திலும் பணத்திலும் செலவிலும் செய்திருக்கிறீர்கள். அதற்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். இதெல்லாம் ஒரு ஜிஹாதுக்குரிய பயணம் போன்றது. எனவே அந்த பயணத்திலே நீங்கள் செய்து கொண்ட நேரம் தியாகம் செலவுகள் எல்லாமே இதை எதிர்காலத்திலே அது நன்மை பயக்கின்றதாக அமையும். இந்த கட்சியில் என்னுடைய தமிழ் உறவுகள் இருக்கிறார். சிங்கள எங்களுடைய நீண்ட காலமாக எங்களுடைய பிரதேச மாகாண சபை இருக்கிறதாக வழியிலே இருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கைகள் எதிர்காலத்தில் நாங்கள் கட்டி காத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நாங்கள் இருக்கிற முஸ்லிம் உறவுகளிடத்திலே அதிகம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பு செய்து அவர்கள் சபையிலே வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் அதை முன்னிலைப்படுத்தி செய்ய கொடுக்கின்ற எங்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் இடத்திலே பணத்தை கேட்க மாட்டார்கள், செல்வத்தை கேட்க மாட்டார்கள், உதவியை கேட்க மாட்டார்கள். எங்களுடைய பிரதேசத்திலே தண்ணீரை தாருங்கள், வீதியை தாருங்கள், வெளிச்சத்தை தாருங்கள், ஒரு சுயமாக இருக்கிற ஒரு வானத்தை அனுப்புங்கள் என்கிற விடைய மாத்திரம்தான் அவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் அவசரப்பட்டு உதவி செய்கிற நீங்கள் உறவுகளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோருக்கும் அதில் உறுப்பினர்கள் மத்திய குழு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்ததற்காக கட்சியின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம், வணக்கம், ஆய்வோம். பிராந்தியத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எமது கட்சியின் பிரதிநிதிகளான நீங்கள் ஒழுக்க சீலர்களாக எமது கட்சியின் மாண்பினை பாதுகாக்கின்ற ஒரு உத்தமர்களாக திகழ வேண்டும். எமது மக்களுடைய அபிலாசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற துணியிலே காத்திரமான கருத்துக்களையும் புத்திமதிகளையும் கூறி சென்றார் எமது கட்சியினுடைய தவிசாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MSS அமீர் அலி சார் அவர்கள். அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து எமக்கு உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது கட்சியினுடைய பிரதி தவிசாளர், கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஐ முத்து முகமது சார் அவர்களை
அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கட்சியினுடைய தேசிய தலைவரும் வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அல்ஹாஜ் விஷால் பதீல் சார் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய கட்சியினுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் அமீர் அலி சார் அவர்களே, இன்னும் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அசப் தாயிர் அவர்களே, இன்னும் கட்சியினுடைய பொருளாளர் அவர்களே, உயர்குழு உறுப்பினர்களே, என் முன்னால் இருக்கின்ற எதிர்கால தலைவர்களே, பிரதேச தலைவர்களே, பிரதேச சபை நகரசபை உறுப்பினர்களே, மாநகர சபை உறுப்பினர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வோம். எனக்கு முன்பு பேசிய கட்சியினுடைய தவிசாளர் அவர்கள் ஒரு பாடசாலையிலே அதிபர் பிள்ளைகளுக்கு எவ்வாறு புத்திமதி கூறுவாரோ அவ்வாறான ஒரு புத்திமதியையும் நல்ல கருத்துக்களையும் கூறி சென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது எங்கள் கட்சிக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் நல்லவர்களாக, பண்பாளர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரி உள்ளவர்களாக படையக்கொள்ள வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அது கட்சியினுடைய கொள்கைகளிலும் ஒன்றாக இருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரிடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய கட்சி குறுகிய காலத்திலே மிக விரைவாக வளர்ச்சியடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நான் இந்த கட்சியிலே இருந்ததுடன் பயணிக்கிறது தலைவரிடத்திலே இருக்கின்ற பண்புகளும் அவர்கள் இருக்கின்ற நல்ல பொருட்கள் தான் என்னை கவர்ந்தது. நீங்களும் அவ்வாறுதான் எழுதியிருக்கீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே மிக குறுகிய காலத்திலே நீண்ட கால வளர்ச்சியை போன்று வளர்ச்சி இருக்கின்றது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் எங்களுடைய கட்சி தலைமையிலே இருக்கின்ற நல்ல பண்புகளும் விட்டுக் கொடுப்புகளும் ஒரு முன்மாதிரியான அரசியல் சாணக்கியம் தான் இதுக்கு வழிவகுத்திருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் அண்மையிலே நடந்த இந்த தேர்தலிலே பல்வேறு விதமான அனுபவங்களையும் பல்வேறு வகையான ஆச்சரியமான சில விஷயங்களையும் படிப்பினைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சற்று பின்னோக்கி செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய தமிழாளர் அவர்கள் கூறியது போல எங்களிடத்திலே எங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சில பண்புகளும் சில கடமைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. நிறைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி சென்றார். அதை நாங்கள் முன்னிட்டு தொட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியையும் அபிவிருத்தியை செய்வது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. கட்சி என்றால் அரசியல், அரசியல் என்றால் பொறுப்பு, பொறுப்பு என்றால் அபிவிருத்தி, அபிவிருத்தி என்றால் எங்களுக்கு இருக்கின்ற நல்ல பண்புகள் மூலமாக சில அபிவிருத்தியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பான சகோதரர்களே, எல்லாவற்றையும் எங்களுடைய கட்சிக்கு சுமார் 3 லட்சம் வாக்காளர்கள் இம்முறை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 3 லட்சம் வாக்காளர்களே நாங்கள் கிட்டத்தட்ட 140 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய பாக்கியம். ஆகவே இந்த பாக்கியத்தை, இந்த எங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல பெருமளவு இதை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்காகவும் எங்களுடைய கட்சிக்காகவும் நாங்கள் இதை பயன்படுத்தி உச்சப்பட்ட உச்சத்தன்மை நன்மையை அடையக்கூடியதாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும். எங்களை பார்த்து எங்களுடைய சமூகம் பல விஷயங்களை படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து விட்டுக் கொடுப்போம். கட்சிக்கும் கட்சி தலைமைத்துவத்துக்கும் கட்டுப்படுத்தி எங்களுடைய பொறுப்புகளையும் எங்களுடைய கடமைகளையும் எதிரான அரசியல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அன்பாக வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்சியினுடைய பொறுப்புகளையும் கட்சி தங்களுக்கு வழங்கியிருக்கின்ற கடமைகளையும் நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருந்து அதனை
மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனும் தொழிற்பொருளிலே மிக சிறப்பானதொரு காத்திரமான உரையை வழங்கியிருந்தார் எமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்ஐ முத்து முகமது சார் அவர்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதனை தொடர்ந்து உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது கட்சியினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெயதிலக அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவரை உரையாற்றுவதற்காக. ආයුබෝවන් වණකම් අස්ලාම් අලයිකුම්. මේ අවස්ථාවට වඩම අවදාළ බෝගස්සව විහාරස්ථානයේ විහාරාධිපති එවැගේම ගරු අමාත්‍යතුමාගේ ඉතාමත් හිතවත් සමීප අපේ විජිත ස්වාමීන් වහන්සේගෙන් අවසරයි. එවැගේම මෙම උත්සව සභාවේ ප්‍රධානය හැටියට කටයුතු කරන අපේ ප්‍රධානය හැටියට කටයුතු කරන අප පක්ෂයේ නායක හිටපු අමාත්‍ය වන දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රිෂාඩ් බදොට්ටි මැතිතුමනි, එවැගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අපේ හිතවත් මුතු මොහමඩ් මැතිතුමනි, අම්බාර දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී අපේ හිතවත් අස්වප් මැතිතුමා, එවැගේම මේ පක්ෂයේ ආරම්භක සමාජික හැටියට කටයුතු කරන අපේ හිටපු නියෝජ්‍ය අමාත්‍ය අමීර් අලි මැතිතුමනි, එවැගේම සමස්ත ලංකා මහජන කොංග්‍රසයේ උත්තරීතර මණ්ඩලයේ සීලම සමාජික මහත්වරුනි, මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන ප්‍රාදේශීය සභා, නගර සභා, මහා සභා නියෝජ්‍ය මහත්ම මහත්මියනි, 2025 පළාත් පාලන මැතිවරණය සඳහා සමස්ත ලංකා මහජන කොංග්‍රසයේ නායකතුමන්ගේ උපදේශ පරිදි එතුමාගේ නායකත්වයේ තුල ලංකාවේ උතුර නැගෙනහිර ඇතුළු දිස්ත්‍රික්ක කීපයක මේ පළාත් පාලන ආයතන සඳහා අපි සමාජිකයෙක් එහෙම නැත්නම් අපේක්ෂකයෙක් තෝරලා එම තරඟය සඳහා ඔබ ඉදිරිපත් කරා. විශාල සංඛ්‍යාවක් අපි මේ දිස්ත්‍රික්ක තුළ ඉදිරිපත් කරත් අපට සුවිශේෂී ජයග්‍රහණයක් ලබා ගන්නට හැකියාව ලැබුණා. ලංකාව පුරාම 140ක ප්‍රමාණයක മന്ത്രിවරු පිරිසක් අපේ පක්ෂයට ලබා ගැනීමට හැකි වුණා. අද ඔබ මේ පැමිණ සිටින්නේ එහි සමාරම්භක අවස්ථාව දියුණු දීම. මම හිතන්නේ ඔබට ඉදිරියේදී ඔබ කටයුතු කරන්නේ ඉනම් ආකාරයකද, ඔබට පැවරෙන වගකීම කුමක්ද, ඔබෙන් මේ සමාජයේ ඉෂ්ට විය යුතු කරුණු කාරණා මොනවද කියන එක අපේ අමීර් අලි මැතිතුමා ඔබට පහදා දුන්නා. මම දන්න විදිහට ප්‍රාදේශීය සභාවක മന്ത്രിවරයෙක්, නගර සභාවක മന്ത്രിවරයෙක් කියන්නේ මිනිසාගේ උප්පත්තියේ සිට මරණය දක්වා අවශ්‍ය කරන සියලු කටයුතු කාරණා සිද්ධ කරන එකම ආයතනය තමයි පළාත් පාලන ආයතනය. එහෙමනම් පක්ෂේ නායකතුමන් විසින් ඔබලාට විශාල වගකීමක් පවරලා තියෙනවා.
ඔබේ යුතුයකම හා වගකීම තමයි මෙයා අවුරුදු 4 තුල ඔබේ නිල කාලය තුල ඔබේ යුතුයකම සහ වගකීම ඉෂ්ට කරන එක. මට මතකයි ගරු විශාල් බදුන්දීන් මැතිතුමා හිටපු අපේ අමාත්‍යතුමා දේශපාලනයට පිවිසෙනකොට ආරම්භ කරන ස්ටාර්ට් කරනකොට එහි හිටපු පරණම සමාජිකයන් කීප දෙනා අතරේ වවුනියාව ගත්තොත් මුතුමහවඩ මැතිතුමා අපේ අලී රහමතුමා මේ 3-4 දෙනා අතර මමත් එක සමාජිකයෙක්. මගේ එතුමාගේ සම්බන්ධය අවුරුදු 25යි. ඔබ පිළිගන්නවද? මම අවුරුදු 25ක් තිස්සේ එතුමාගේ සෙවණැල්ලසේ හිටමින් එතුමාට සහයෝගය දුන්නා. එතුමාට ප්‍රශ්න ආපු වෙලාවෙදී එතුමා සමග හිටියා. එතුමා ජයග්‍රහණය කරනකොට එතුමා සමග හිටියා. අපි ඒ කාර්යයෙන් තමයි කටයුතු කරේ. එහෙමනම් අපේ යුතුයකම අපේ පක්ෂ නායකයා රැක ගැනීම, පක්ෂය ආරක්ෂා කිරීම සහ ඔබේ ප්‍රදේශයේ ජනතාවට සේවය කිරීම. ඔබට පුළුවන්කම තියෙනවා මෙතන දේශපාලන වශයෙන් ඔබ තියෙන පළවෙනි පියවර, එහෙම නැත්නම් පළවෙනි අඩිය ඔබ දන්නව වහලා ඇති ආර් ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා. එතුමා මේ රටේ ජනාධිපති වෙනකොට එතුමාගේ දේශපාලන ආරම්භය මොකද්ද? නගර සභාවේ නාගරික මන්ත්‍රීවරයෙක්. එතුමා නාගරික මන්ත්‍රීවරයා හැටියට තමයි දේශපාලනට පිවිසුනේ. අවසාන මේ රටේ විධායක ජනාධිපති දක්වා එතුමාට යන්න හැදුනා. ඒ හැකියාව දක්ෂතාවය තුළ ජනතාවට සේවය කිරීම තුළින් ජනතාව එතුමා අමතක කරේ නැහැ. එහෙමනම් ඒ අනදි අවස්ථාව, අනදි සේවාව ඔබට ඉෂ්ට කරන්නට ශක්තිය ලැබේවා. අනාගතයේදී සමස්ත ලංකා මහජන කොංග්‍රසයේ දිනෙන් දින වැඩේවා, සාර්ථක වේවා කියා ප්‍රාර්ථනා කරමි. මානීයව සියලු දෙනාට නැවතත් ආයුබෝවන්. වණක්කම්. අස්සලාමු අලයිකුම්. திருகோணமலை மண்ணிலிருந்து மாபெரும் செய்தி ஒன்றினை இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சொல்கின்றது. இந்த கட்சி இன்று துவங்கப்பட்டு இன்று வரை ஒரு இனத்துவ அடையாளத்தை அன்றி இந்த சமூகத்தினுடைய அல்லது இந்த எல்லா சமூகத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு கட்சியாக இன்று விளைந்திருக்கின்றது. அகில இலங்கை ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட 140க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கான சத்திய பிரமாண நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பேசி சென்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெயதிலகர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த அவையிலே உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே போட்டியிட்டு இருமுறை பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட மாந்தை மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் ஜே.பி. பிரசித்தா அவர்களை உங்கள் முன் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பல அமைச்சர்களின் அமைச்சருமாகிய அல்ஹாஜ் ரிஷாட் பதுதீன் சார் அவர்களுக்கும் மற்றும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வன்னி மாவட்டத்திலேயே வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், உயர்பீட உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை பூராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் இவ்விடத்திலே ஒன்று கூடியமைக்காக முதற்கண் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, கடந்த 2018ஆம் ஆண்டு நான் உள்ளூராட்சி தேர்தல்
வெள்ளாங்குள வட்டாரத்தில் போட்டியிட்ட போது எந்த விதமான அபிவிருத்தியுமே என்னூடாக செய்யப்படவில்லை. ஆனால் எமது அமைச்சரூடாக நாங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட அந்த காலப்பகுதியில் இருந்து இத்த வரைக்கும் எமது கிராமம், எமது பிரதேசம், எமது வட்டாரங்கள், எமது மாவட்டங்கள் அனைத்திலுமே எமது அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய அபிவிருத்திகள் நடந்தது அனைவருமே நன்றாக அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் மீண்டுமாக நான் 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் நான் போட்டியிட்டேன். ஆனால் 2018 நான் போட்டியிடுகின்ற போது என்னூடாக எந்த அபிவிருத்தியுமே நான் செய்யவில்லை. ஆனால் அந்த வட்டாரத்தில் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் வெற்றி பெற்றதற்குரிய காரணம் எமது முன்னாள் அமைச்சருடைய அபிவிருத்தியே. அதற்கு அமைவாக இந்த 2025ஆம் ஆண்டு நான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெள்ளாங்குள வட்டாரத்தில் மீண்டுமாக நான் போட்டியிட்டு இந்த வட்டாரத்தில் வெற்றி பெற்றேன். ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் எமது அபிவிருத்தி, மற்றது எமது அபிவிருத்தியின் ஊடாக மக்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு நன்றி கடனாக மீண்டுமாக வாக்களித்து இந்த வெள்ளாங்குள வட்டாரத்தில் என்னை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னராக இனி வருகின்ற அடுத்த தேர்தல்களாக இருக்கட்டும், இனி வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அனைவருமே இந்த கட்சியை சார்ந்தவரையில் அனைத்து இனம், மதம் எல்லாருமே சேர்ந்து ஒருமித்திருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் இந்த கட்சியை பார்க்கின்றோம். பாராட்டக்கூடிய வகையிலையும் காணப்படுகின்றது. ஆகவே இனி வருகின்ற இந்த பெண்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் போட்டி 25% கட்டாயமாக்கப்பட்டபடியினால்தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளையே நாங்கள் உள்வாங்கப்பட்டோம். அதே போன்ற மாகாண சபை, பாராளுமன்ற தேர்தல் அந்த வகையிலையும் 25% கட்டாயமாக்கப்பட்டால் பெண்கள் கட்டாயம் இந்த அரசியலுக்குள் போக வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் பெண்களுக்குரிய வேலை வீட்டு வேலைதான். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது என்ற காலங்கள் மாறி ஏதொரு விதத்தில் அரசியல் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கும் அந்த வேலை திட்டங்கள் அரசியலில் அவங்களுக்கும் முன்னுரிமை இருக்கின்றது என்ற வகையில இந்த தேர்தல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே இதில் இருக்கின்ற 140 எங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் பெரும்பான்மை ஆண்கள், பெண்கள் குறைவாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அந்த வகையிலும் இதில் இருக்கிற ஆண்கள் உங்களுடைய வீட்டில் இருந்த அம்மாவாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் உங்களுடைய பெண்களை அரசியலுக்குள் கொண்டு செல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆண்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு பெண் இளமையாக இருக்கின்ற போது அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தால் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது பெற்றோர், அடுத்தது சகோதரர்கள். ஆனால் திருமணத்துக்கு பின்னர் கணவர் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆகவே ஒரு அரசியலில் ஈடுபடுகின்ற பெண் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அவள் போற இடங்களில் எந்தவித பிரச்சனைகளும் ஈடுபடாமல் திரும்பியும் அதே நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும், திரும்பியும் அவங்க வீடு குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அடுத்தவர்கள் யாரும் எந்த குறை ஏது கதைகள் கதைச்சாலும் எமது பெற்றோரும் எமது கணவரும் நமக்கு ஏற்றவாறு எனது மனைவி எனது பிள்ளை அவ்வாறானவள் இல்லை, எப்பவுமே அவள் நல்லவள் என்ற ஒரு எடுத்துக்காட்டு பெற்றோர் மத்தியில் இருக்குமாக இருந்தால் பெண்கள் வெளியில் சென்று நல்லதொரு செயற்பாடில் ஈடுபட்டு அரசியலில் வளர்வதற்கு எந்த விதமான தடங்களும் இல்லை. எனவே எந்த வகையிலும் எந்த ஆண்களும் எந்த பெண்களை பற்றும் இழிவுபடுத்துகிற கதைகள், குறை கதைக்கிற கதைகளை விட வேண்டும். அவ்வாறே அடுத்த கட்சியில் எவ்வாறு இருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் எமது கட்சியில் எமது பெண்களை மதிக்கக்கூடிய ஆண்கள் தான் எமது கட்சியில் இருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை இப்படி நீங்கள் செய்வது தவறு என சொல்லி அந்த தவறில் இருந்து திருத்த பண்ண வேண்டும். எனவே அடுத்த கட்சிகளை மாதிரி நாங்கள் புறம் சொல்லுகின்றவர்களாக இருக்காமல் பெண்களை இன்னும் வளர்க்கக்கூடிய கட்சியாக நாம் அமைய வேண்டும். எனவே இந்த இடத்திலே
எனக்கு இந்த பேச்சு தந்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டுமாக எமது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். நாங்கள் இனிவார காலங்களிலும் அடுத்த மாகாண சபை தேர்தலும் வரப்போகின்றது. அந்த வகையில் நாங்கள் பிரதேச சபைக்கு சென்று எங்களால் எழக்கூடிய அபிவிருத்தி வேலைகளை அல்லது மக்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது செய்யக்கூடிய கடப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த வகையிலே எமது அமைச்சர் மீண்டுமாக ஒரு அமைச்சு பதவியை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்லதொரு காலம் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏனைய கட்சிகளை போன்று தருவீங்களா? எமது கட்சி இல்லை என்பதை வலியுறுத்தி பெண்களுக்கான முக்கியத்துவத்தை வழங்குகின்ற தேசிய கட்சியாக அல்லது இந்த பெண்களை மதிக்கின்ற பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கின்ற கட்சியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வெல்லுகின்றது. ஆகவே நாங்கள் கடந்த தேர்தலில் பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம். அது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தான் என்று ஆணித்தரமாக கூறி சென்றார் பிரதேச சபை உறுப்பினர் பிரசித்தா அவர்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் அடுத்து உங்கள் முன் உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மாந்தை கிழக்கு பிரதேச சபையிலே 3 முறை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்னுச்சாமி பிருந்தாவன் அவர்களை அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கின்றோம் உரையாற்றுவதற்காக. நிகழ்வின் தலைவர்களே, எமது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ பகீன் அவர்களே, ஏனைய கன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்துமோகன் ஐயா அவர்களே, ஏனைய கட்சியின் தவிசாளர் அவர்களே, இங்கே வீட்டிற்கும் சபையில் போட்டியிட்டு உறுப்பினராக வருகின்ற அனைவருக்கும் ஏனைய பின்வரிசையில் இருக்கும் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்களானது ஆரம்ப காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து செயல்பட்டு வந்த நாங்கள், அதாவது இடம்பெயர்வுக்கு 1910ஆம் ஆண்டு குடியேற்றம் என்று நாம் பிரதேசத்துக்கு வந்தோமோ அந்த வேளையிலே எமது அமைச்சர் முதலமைச்சர் பகீன் அவர்கள் எம்மை முகாமில் வைத்து மிகவும் நல்ல முறையிலே எம்மை ஆதரித்து நாம் எமது பகுதிக்கு வந்தால் எம்மை மத ரீதியாக ஏனைய காலங்களிலே அமைச்சுக்களும் அரசு உயர் அதிகாரிகளும்
தங்களுக்கு சார்ந்த தங்களையெல்லாம் நாங்கள் உத்தியோகங்களுக்கு அமர்த்துவார்கள். அது எங்கள் பகுதியிலே நடந்து வந்த உண்மை. கொள்கையிலிருந்து வருவார்கள், பவுனியாவிலிருந்து வருவார்கள். அப்படித்தான் இருக்கிற அரசு அதிகாரிகள் நியமனங்கள் அங்கே வழங்கப்பட்டது. கௌரவ அமைச்சர் பிரசாத் பகுதியின் அவர்கள் அமைச்சர் இருக்கும்போது உத்தியோகங்கள் வழங்கப்பட்ட போது கூடுதலாக சமுதி உத்தியோகங்கள் அனைத்துமே எங்களிடம்தான் தந்தார். நாங்கள் தான் அதை தெரிவு செய்து கொடுத்திருந்தோம். எந்த விதமான வேறு எந்த இடத்திலிருந்தும் வரவில்லை, வேறு எந்த மதத்திலிருந்தும் வரவில்லை. எங்களுடைய கொஞ்சம் லேசா இருந்து கையோட மதத்தில் எந்த விதமான பாகுபாடு காட்டாமல் அவர்களுக்கு எந்த ஆலயங்களும் கூட மத ரீதியாக எதையும் சலுகையை பார்க்காமல் சைவ சமயம் இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கத்தோலிக்க சமயமாக இருந்தாலும் நிறைய உதவிகளை செய்திருந்தாலும் தான் நாங்கள் அறுநூறுவாக்கம் இன்று வரையும் அவர்களிடம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு தெரியும். சுத்தமான விடுதலை புலிகள் கட்டுப்பாடுகள் தமிழரசு கட்சி ஆட்சி செய்த இடம்தான் எங்களுடைய மாநில மாவட்டத்திலே எந்த விதமான இனமும் இல்லை. முஸ்லிம் மக்களோ சிங்கள மக்களோ இல்லாத இடத்திலே நாங்கள் இன்றைக்கு ஒரு அரசாங்கம், அதாவது ஒன்று அந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டாளர்களுக்கு துணையாக தமிழகத்தை முன்வைத்து பிரச்சாரங்கள் செய்வார்கள். அல்லது ஆளுங்கட்சியை வைத்து இன்றைய அரசாங்க கட்சியை நாங்கள் உதவி செய்ய போறோம், செய்வோம். இது ஆளுங்கட்சியிலே தமிழ் கட்சி இல்லாத வேலையிலே இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சி 4 ஆசனங்களை நாங்கள் 2வது 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஆளுங்கட்சியாக கட்சி எங்களுக்கு இருக்கிறார்கள். அது என்ன காரணம் தான் அமைச்சருடைய சேவை, மக்களுடைய மதிப்பு, தலைமை, பண்பு இவ்வளவுதான் கட்சி தனி முஸ்லிம் கட்சி அல்ல. தமிழ் கட்சி இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் அனைவரும் இதை கூடுதலாக நீங்கள் கண்டிப்பாக அனைவரையும் சமனாக கொண்டு போகிறீர்களா இருந்தால் கட்சி தேர்தலை எங்கே போயிருக்கும் என்பதை நான் பல பேர் இருந்தார்கள். அமைச்சராக இருக்கும்போது பல பேர் அமைச்சரை சுற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அமைச்சராக போயிட்டார்கள். ஆனால் நிச்சயமாக அமைச்சர் அவர்களே ஒரு பண்பு ஆரையுமே ஒதுக்க மாட்டார், ஆரையும் ஒதுக்க மாட்டார், சாதிக்க மாட்டார். ஆனால் நிச்சயமா அவர் சேர்த்துக் கொள்வார். அவர் சில நேரத்தில் நாங்கள் நினைப்போம் அவர்களுக்கு செய்து போறவர்கள் சேர்த்துக் கொள்வார். அந்த கொஞ்சம் வந்தாங்க, அடுத்த முறை வந்து அது எந்த மாற்றம் கிடையாது. நான் கணக்கெண்ண விளையாட்டு இந்த வகையில் இந்த அமைச்சருக்கு இருக்கப்பட்ட இந்த 140 பேர் இந்த அமைச்சரை மிகவும் விசுவாசமாக மதித்து தொடர்ந்து இவரோட பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது ஒரே தலைமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரையினை வழங்கியிருக்கார். ஆலயங்களாக இருக்கட்டும், பௌத்த பீடங்களாக இருக்கட்டும், முஸ்லிம் பள்ளிவாயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் சம நீதியாக நிதி ஒதுக்கி அபிவிருத்தி செய்கின்ற ஒரே தலைமை எமது ரிஷாத் பதியுதீன் என்பதை வலியுறுத்தியதாக அவருடைய உரை இருந்தது. தேசியம் ஏற்றுக்கொண்ட தலைமையாக எமது தலைமை இருக்கின்ற என்ற செய்தியை இந்த மாநாடு அல்லது சத்தியபிரமாண நிகழ்வுடைய ஒரு அங்கத்தில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வழங்குவதற்காக எமது கட்சியினுடைய பொருளாளர் கட் பண்ணி விட்டு மைக்கை செக் பண்ணட்டுமா?